வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய காணொலிக்காக தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ராக்டிக்கல் என்னென்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு அஃபீஷியலாகவே அவங்க சைட்டில் ஒரு போட்டுக்கிற லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் உங்களால் பண்ண முடியுதா, இதற்கு நம்ம எப்படி தயாராகணும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ அடையாளம் காணப்பட்ட பணிகள் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்லேயே இந்த பிடிஎஃப் இருக்குது. சரிங்களா? இது என்னென்னா ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு என்னென்ன டாஸ்க்கு கொடுக்கலாம். இது இன்டர்வியூ கிடையாது. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு வேலையை எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதற்கான மதிப்பெண் போடுவாங்க. சரிங்களா? ப்ளஸ் இன்டர்வியூ மதிப்பெண் தனி. ஓகே, இப்போ உங்களுக்கு கூப்பிட்ருக்கிறது ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு செயலை எந்த அளவு பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஒரே ஒரு டாஸ்க்கு தான். அது ஒவ்வொருத்தர் பண்ணுற செயலை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் பெர்ஃபெக்ட் யார் அந்த டாஸ்க்கை பண்ணுறா அப்படிங்கிறது தான் வேலையை பொறுத்து இருக்குது. ஸோ அரசு வேலை கிடைக்கிறது ரொம்ப குதிரகமாக இருக்கிற இந்த டயத்தில் நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலையோ, வாட்ச்மேன் வேலையோ, மசாலஜி வேலையோ நமக்கு ரொம்ப இந்த தேவைக்கு தேவை. நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் குறைஞ்சது 20,000 சம்பளம் வாங்கலாங்க. ஸோ நமக்கு தேவை சம்பளம் தான் முக்கியம். ஸோ அதற்காக தான் எல்லோரும் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஒரு காமனாக ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலையை நீட்டாக வச்சுருப்போம், சூப்பராக வச்சுருப்போம், சுத்தமாக வச்சுருப்போம், சுகாதாரமாக வச்சுருப்போம். அதை தான் அவங்க இங்கே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ பர்சனல் டாஸ்க் நிறைய பொருட்கள் இருந்தால் மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ எந்த இடத்துல என்ன பொருள் இருக்கணும், இப்போ ஒரு டேபிளில் ஃபைல்ஸ் இருக்குன்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம், கைக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், வாட்டர் பாட்டில் இருக்கணுமா, அங்கே என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ப்ரியாரிட்டி படி அங்கே அந்த ஒழுங்குபடுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டேட் படி நிறைய ஃபைல் இருக்கும். அப்போ எந்த டேட் ஃபைலில் முன்னாடி வைப்பீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்ன, அதாவது பழைய டேட் கடைசி போய்கிட்டு இருக்கணும், ரீசெண்டாக இருக்கிறது மேலே வரணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபைல் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துதல். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அறைகளை சுத்தம் செய்தல். சரிங்களா? அறைகளை நம்ம ரூம் எந்த அளவு சுத்தம் பண்ணிப்போம் அப்படின்னா ரூமில் என்ன முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா ஒட்டடை இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஒட்டடைன்னு சொல்லுவாங்க அதில். சரிங்களா? அது இல்லாமல் நீட்டாக சுத்தம் பண்ண தெரியணும். ஓகேவா? அப்புறம் நம்ம ஃப்ளோரு தரைதளம் எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா, அது சுத்தம் பண்ண தரணும். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம வீட்டில் என்ன நீட்டாக வச்சுருப்போமோ அதே தாங்க அங்கே பண்ண போகிறீங்க. பெருசாக இது பண்ண தேவையில்லை. அப்புறம் தரையை துடைத்தல். ஸோ அறைகளை சுத்தம் செய்தலே அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஸோ அந்த அறையில் உள்ள தரையும் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன முறையில் இது பண்ணீங்க, மாப் போடுறீங்கன்னா அது எந்த முறையில் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. சரிங்களா? தரையை சுத்தச்சுக்கணும்னா மாப் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு லைசால் யூஸ் பண்ணுறீங்களா, வேறு என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த இது அப்புறம் அது நீங்கள் ஏற்கனவே 4 வீலர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓட்டி காட்ட சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் 4 வீலர் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, லைசன்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்கலாம். அது 4 வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தா. ஸோ விளக்கமாறு தயாரித்தல். அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா தென்னங்கீட்டை பயன்படுத்தி விளக்கமாறு தயாரிக்கிறது முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் தூசி தட்டுதல், பெருக்குதல். நம்ம மேலே சொன்னதுலேயே நம்ம அந்த ஒட்டடை எல்லாம் சொன்னதில் அதில் எல்லாமே வந்துடுது. சரிங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு பட்ஜெட் போடணுங்க. ஸோ மளிகை சாமான்லாம் வாங்கணும். அது என்னென்னா எந்த அளவில், இப்போ 2 பேர் இருக்குன்னா எந்த மாதிரி தயார் பண்ணுவீங்க, ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த மளிகை சாமான் லிஸ்ட்டு எந்த மாதிரி தயார் பண்ணுவீங்க. அப்போ அரிசி எவ்வளோ செலவாகும், சர்க்கரை எவ்வளோ செலவாகும், பருப்பு எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ண தெரியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் புக் பைண்டிங். சரிங்களா? அப்போ நம்ம ஆஃபீஸ் நிறைய புக்ஸ் இருக்கும், அது பைண்டிங் பண்ண தெரியுமா. சரிங்களா? அதை கரெக்டான அட்டை போட்டு நீட்டாக பண்ண தெரியுமா, அந்த பைண்டிங். அப்புறம் காய்கறி வெட்டுதல். எல்லோரும் காய்கறி வெட்டுவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு மெத்தேடு இருக்குது. மெத்தேடு என்னென்னா காய்கறிகள் உடனே வெட்டக்கூடாது, அதில் முதல்ல கழுவணும். காய்கறி கழுவிட்டு தான் நம்ம சுத்தம் பண்ணிட்டா, தண்ணியில் கழுவிட்டு தான் அது பண்ணணும். அப்போ ஒவ்வொரு காய்கறி வெட்டும் முறையில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான வழி இல்லை. இந்த காய்கறி இப்படி தான் வெட்டணும், இந்த காய்கறி இப்படி வெட்டினா நல்லாயிருக்கும், இந்த காய்கறி இப்படி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அது நீங்கள் பண்ணால் போதும். அப்புறம் புத்தகங்களை வகைப்படுத்தி அடுக்குதல். புத்தகங்கள்னா
2 வகையாக பண்ணலாம். ஒன்று ஆல்பபெட் ஆர்டரில் எடுக்கலாம், இல்லை வந்து இது வந்து சினிமா சம்மந்தமான புத்தகங்கள், இது வந்து இப்போ அரசியல் சம்மந்தமான புத்தகங்கள், இது வந்து புதினம் நாவல்கள் சம்மந்தமான புக்கடங்கள், அந்த மாதிரி வந்து புக்கை வகைப்பட்டு அழுக்க தெரியணும். அப்புறம் வந்து சின்ன சின்ன எடை பழுவான கம்மியான பொருட்களை தூக்குதல், சரிங்களா. கோலம் போடுறது எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா. கோலம் போடுதல், வங்கி செலான்களை நிரப்புதல், பணம் போடுது எடுப்பது. இப்போ வந்து எல்லாருக்குமே என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேங்கில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, வங்கி செலானை ஃபில் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வங்கி செலான்னா நீங்கள் வங்கி செலான் இருக்கும், அப்போ அமௌண்ட் போடுறதுக்கு ஒரு செலான் இருக்கும், அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு செலான் இருக்கும், நீங்கள் வந்து டிடி எடுக்கிறதுக்கு ஒரு செலான் இருக்கும், சரிங்களா. இப்போ டிடி எடுக்கணும், அதை எப்படி ஃபில் பண்ணுவீங்க, சரிங்களா. இப்போ ஆர்டிஎஸ்சி பண்ணலாம், நெஃப்ட் பண்ணணுக்குன்னா ஒரு செலான் இருக்கும், சரிங்களா. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கையால் தெரியுதான்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கு, நெட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க, ஓகேவா. செய்தித்தாள்களை அடுக்குதல், நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், நீட்டாக அடுக்குவீங்க. ஸோ சில வந்து நூல் மாதிரி கட்டி அடுக்கி வைப்பாங்க, சரிங்களா. நீங்கள் லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நூல் மாதிரி போட்டு ஹோல் போட்டு நீட்டாக ப்ராப்பராக அடுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செய்தித்தாளை அடுக்குதல், சமைத்தல், குக்கிங், ஓகேவா. ஸோ அது வந்து அதுவும் டாஸ்க்காக கொடுக்கலாம். ஸோ அந்த குறுகிய நேரத்தில் இது வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கல் பண்ணுவான்னு தெரியல, ரெண்டு ஜூஸ் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்கலாம், ஓகேவா. பாத்திரங்களை சுத்தம் செய்தல், சரிங்களா. பாத்திரங்களை எப்படி ப்ராப்பராக சுத்தம் பண்ணுறீங்க அப்படிங்கிற டெஸ்ட் வைக்கலாம். தோட்ட வேலை, அலமாரிகளை சுத்தம் செய்தல், துணிகளை துவைத்து காய வைத்தல், துணிகளை இஸ்திரி செய்து மடித்து வைத்தல், சரிங்களா. கோப்புகள், காகிதங்கள், பொருட்களை வரிசைப்படி அடுக்குதல், வழக்குகள், கட்டுகளை அடுக்குதல், காப்பி டீ வந்து தயாரித்தல், வீட்டில் மாவு அரைத்தல். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் வீட்டில் பண்ணுற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா, அந்த வேலையை உங்களுக்கு சிறப்பாக பண்ண தெரியுதா, அங்கே தான் முழுக்க இதோட சாராம்சமே அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வேணால் இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு இதெல்லாம் பண்ண தெரியுதா அப்படின்னு நீங்களும் உங்களே எவால்வ் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வந்து கிளாஸஸும் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸே இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டாஸ்க் லிஸ்ட் போட்டாலே பிடிஎஃபாகவே கிடைக்குது, நானும் அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களால் பண்ண முடியுதா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. நம்ம வந்து கடந்த ஆண்டு உள்ள எப்படிலாம் கேட்டிருந்தாங்க, என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற காணொலியில் நம்ம சேனல் வரப்போகுது. அதனால் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.